Indian Institute of Mind Dynamics, Memory Technologist Dr. Krishnamurthy. வணக்கம் நேயர்களே, இந்த மெமரி அண்ட் மைண்ட் டைனமிக்ஸில் உள்ள பல அரிய விஷயங்களை கற்பிப்பதற்காக இதில் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணி நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கின டாக்டர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நாம் இப்போது சந்திக்க வைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆவலா. சரி, நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ நாங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணால் அதுக்கு பிஜிஎம்லாம் போடுவோம் சார். அப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய ப்ரோக்ராமில் தானாகவே ஒரு பிஜிஎம், ஒரு தம்பூரா வந்து முதல்லேருந்து போயிட்டே இருக்குது. இதனுடைய ரகசியம் என்ன? இதுக்கும் மைண்டுக்கும் கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். கண்டிப்பாங்க. இதை தான் பிரெயின் டியூனர்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலலாம் வித்துட்ருக்காங்க. இது நம்ம ஊர்லேருந்து போய் பிரெயின் டியூனர்ன்ற இதில் அதை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பூரா. ஆமாம். யூ மீன் தம்பூரா வந்து அவ்வளோ ஒரு பவர். அதில் வந்து நிறைய ஆக்டிவ் சவுண்ட்ஸ் இங்கே இருக்குங்க. அந்த 7 ஸ்வரத்துக்கு தேவையான ஸ்வரங்கள் இருக்குது. இப்போ இது போட்டிருக்குது டி மேஜர், சி அந்த மாதிரி நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மூடுக்கு தகுந்த மாதிரி. இது டி மேஜர் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் டி மேஜர்னா என்னன்னு தெரியும். அருமையான பாடல்கள்லாம் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் என்ன செய்யணுன்னாக்கா, உங்களுடைய ஃபோக்கஸ் அட்டென்ஷனை ஒரு பக்கம் திருப்பும், சிதறாது. இந்த மியூசிக் இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, நம்ம செய்யக்கூடிய வேலை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேக்ஸ் போடுறாங்கனாக்கா அவனுடைய அந்த சொல்யூஷன் ஆகிற வரைக்கும் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, படிக்கிற குழந்தைங்கள்லாம். அடுத்து இந்த ஒரு கார்பரேட்டில் போட்டோம்னாக்கா அவன் என்ன டிசிஷன் எடுக்கிறான் அந்த டிசிஷனுக்குள்ளேயே இருப்பான் டில் சச் டைம் இட் கெட் எக்ஸிக்யூட்டட். அந்த மாதிரி இது ஒரு ஒருங்கிணைத்து அந்த இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. இதை வீட்டில் வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லதுங்க. பசங்க படிக்கிற இடத்துல இருக்க வேண்டியது. மியூசிக்கு வந்து சாஃப்ட் மியூசிக் இருந்தால் பரவாயில்ல, இது பதிலாக. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கணும், பாடல் இருக்கக்கூடாது. பாடல் இருந்தால் என்ன ஆகுனாக்கா, நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் வந்து அந்த பாடல் வரிகளோட போயிடும். இதே நம்ம மியூசிக்கலாக கேட்கும்போது நமக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா லிரிக்ஸு டிஸ்டர்ப் பண்ணும். படிக்கிற பசங்க லிரிக்ஸ் சாங் கேட்காம இன்ஸ்ட்ருமெண்டல் சாங் கேட்கலாம். இல்லையா சிம்பிளாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நேயர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்க டிப்ஸ் இன்றைக்கி வந்து நம்மலாம் வந்து வீட்டில் தம்பூரா இதெல்லாம் ஒரு பேக்கிங் மாதிரி எப்போவுமே இருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்க. ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம், புது விஷயம் கூட சார். This is Nimisha. I have completed my 12th PCB in Bangalore and I am fortunate to meet Dr. Krishnamurthy, the memory technologist. I am very happy to know about the 3-dimensional technique. It is very useful for me in all my subjects. I have done very well with these techniques. Not only the techniques but even the suggestions have helped me throughout my life. I'm confident that I can do well in my studies, and I'm now leaving to Ukraine for doing medicine by Dr. Krishnamurthy sir. He has given me all support. Indian Institute of Mind Dynamics, Memory Technologist Dr. Krishnamurthy. புத்திசாலித்தனமாக படிப்பது எப்படி, வேகமாக மனப்பாடம் செய்வது எப்படி, கேள்விகளுக்கு பதில் சொல்ல தகுந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்வது எப்படி, முதல் தடவையிலேயே தேர்வில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா, வெறுப்பான பயிற்சி வகுப்புகளோ நீண்ட குறிப்புகள் எடுக்க வேண்டிய தேவையோ இல்லை, போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைண்ட் டைனமிக்ஸ், நம்பர் 4849, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், SGS Arcade, 50 feet road, Hanumanthanagar, Bangalore 50.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9867-03172, 9900876677. ஸ்பிரிச்சுவலாக ஹவு யுவர் மைண்ட் அண்ட் மெமரி டைனமிக்ஸ் கனெக்ட், எப்படி கனெக்ட் ஆகுது? ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கனெக்ட் ஆகும்னு சொல்கிறீங்க, ஹவு இட் இஸ் பாசிபிள் சார்? ஸோ அல்டிமேட்லி எவ்ரி மேன் லைஃப் இருக்குது பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த மெச்சூரிட்டி அடையும் போது ஒரு ரிட்டையர்டு பர்சன் வச்சுக்கலாம், 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறான். வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு என்ன ஆகும்னா, ரிட்டையர்ட் ஆகிட்டோம் அது பழையதெல்லாம் யோசித்து பார்ப்பான். அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆஃபீஸில் செஞ்ச வேலை, அவன் கிடைச்ச ப்ரமோஷனு, படித்த விதம், கஷ்டப்பட்டது, இதெல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்க சொல்கிறோம். டே அந்த காலத்தில் என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, நீ பார்த்தியா பைக்கில் போகிற, நான் சைக்கிளில் கூட நடந்து போயிருக்கேன்லாம் சொல்கிறோம். அது கால் தகுந்த மாதிரி சொல்கிறோம். பட் இந்த காலத்து பசங்க கேட்க மாட்டாங்க, அதுவும் தலையெழுத்து அப்படின்வாங்க. அதனால இந்த இது போகும்போது என்ன ஒன்றாக்கா, கடைசியாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஸ்பிரிச்சுவலாக புத்தகம் படிக்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும், அல்லது ஏதாவது ஒரு டிஸ்கோர்ஸ் கேட்கறதுக்கு ஆர்வம் ஏற்படும். தன்னை அறியாமல் சில இந்த ஞான அலைகள் நம்ம மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்டாக அந்த மெமரி வந்து நமக்கு இந்த பழைய ஞாபகத்தை கொண்டு வரும்போது பிறருக்கு உதவியாக இருக்கிறதுக்காக சில விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். அல்டிமேட்டாக அவங்க அந்த வழியை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ஞாபகங்களை கொண்டு வருதுன்னா என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது எமோஷ்னலாக ஓகே, நமக்கு என்னென்ன நடந்ததோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னை வாத்தியார் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும், இவன் நல்லா படிக்கிறான், நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான், இவனை போல் வாங்கன்ட்டு என்னை உதாரணம் காட்டும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆமாம், அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்க நம்மள்கிட்ட பேசும்போது இல்லைங்களா, அது ஞாபகம் வரும். அதே நேரத்தில் நம்மளை வந்து யாராவது திட்டி அடித்து நம்மளை வந்து தரக்குறவாக பேசியிருந்தா கூட அது ஞாபகம், எமோஷனலாக நெகட்டிவ் எமோஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பேலன்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்களா சார்? அதாவது நல்லதை எடுத்துட்டு கெட்ட நினைவுகளை விட சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னா, பேலன்ஸ் பண்ணுறதே வேண்டாம், யூ கோ த்ரூ தட். ஓகே, ஆமாம், ஃபேஸ் பண்ணணும் ஆஸ் இட் இஸ். ஏன்னா வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்க நெகட்டிவிட்டி நாளைக்கு அதிகமாக இருக்கும், இல்லை பாசிட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம மைண்டை டியூன் பண்ணிக்கணும், வருவது வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும். இது நமக்கு அந்த ஆழ்மனத்தில் வந்து அந்த மெமரின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு தேவையில்லாத வேண்டாம், அதை வந்து தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்னாவும் தெரியுங்களா, ஐயோ நான் எனக்குன்னு இப்படி நேர்ந்து போச்சே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றலாம் குறைகள்லாம் இருக்குது. அந்த குறைகளே நினச்சிக்கிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப பேர். அது வேண்டாம்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பயிற்சி தரீங்களா? பயிற்சியில் வந்து இந்த பயிற்சியில் வந்து முக்கியமாக என்னன்னாக்கா, கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன். எல்லாரும் பேரண்ட்ஸ் கேட்குறது என்னன்னாக்கா, என் பையனுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, என் பொண்ணுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் தெரியல அவங்களுக்கு. ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் தெரியாதுன்னா கான்சன்ட்ரேஷன் வரும். கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து ஏதாவது மார்க்கெட்டில் கிடைக்குங்களா, ஒரு கேஜி வாங்கி வச்சுக்கிறதுக்கு கிடைக்காது. அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸாக நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு ஸ்டெப்பு அது. ஸோ நம்மளுடைய அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து என்ன ஆகுது தெரியுங்களா, 20 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு மனுஷனுக்கு 20 செகண்ட் தான். அதாவது ஒரு சைக்கிள் பர் 20 செகண்ட் அப்படி சொல்லுவாங்க, சுற்றி வர 20 செகண்டு. இந்த 20 செகண்ட்குள்ளே தான் சில விஷயங்கள் வந்து போகுது. இது என்ன பண்ணாங்க பெரியவங்க, அதாவது நம்ம முன்னோர்கள், இதை வந்து இந்த 20 செகண்டை 20 மினிட்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தியானம் மூலமாக. அந்த தியானம் மூலமாக அந்த 20 செகண்ட் இருக்கிறவங்களுக்கு இது 20 மினிட்ஸ் வரைக்கும் போகக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறாங்க. இப்போது பைக்கில் வந்துட்டுருக்கோம், இல்லை காரில் வந்துட்டுருக்கோம், இவ்வளோ வெஹிக்கிள் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கு, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஆனால் அதே போல் மறந்துடுறோம் இல்லைங்களா, அது இன்ஸ்டன்ட் மெமரியில் போயிடுது. இது எப்போ இந்த 20 செகண்ட்லேருந்து நம்ம 20 மினிட்ஸ்க்கு வர ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா படித்ததெல்லாம் ஞாபகம் வருது. இந்த 20 மினிட்ஸ் போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, லெஃப்ட் பிரெயின் இதில் வந்து டெம்பரரி மெமரி லோப் இருக்குது, அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. அங்கே போய் ஸ்டோர் ஆகிட்டு இது வந்து ரைட் பிரெயினுக்கு வரணும். அதாவது இங்கே லாங் டேர்ம் மெமரி லோப் இருக்குது, இங்கே வந்தால் தான் வாழ்க்கை பூர்த்தியாக நம்ம வச்சுக்கலாம். இந்த லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே வரணும்னா சில வித்தைகள் செய்யணும், ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது தியானம்லாம் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்கூலில் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? ஏதோ சில ஸ்கூலில் செய்கிறாங்க,
வீட்டில் யாரும் பண்ணுறது இல்லை, ஏன்னா அப்பா அம்மாவே பண்ணுறது இல்லை, பசங்க எங்கே பண்ணுவாங்க? ஸோ காலையிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆல்ஃபா டெக்னிக் கொடுக்குறேன், அந்த டெக்னிக்ஸ் எப்படி தானம் பண்ணுறதுன்னு. செரபலம் மெடிடேஷன் இருக்குது, அதாவது நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய வேலை, அது மூலயமா நம்மளுடைய ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளஸ் நமக்குள்ளே இருக்க சிந்தனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ அதை பயிற்சி பண்ண உடனே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் போன மாதம் படித்தது கூட இப்போ எனக்கு ஞாபகம் வருது இருக்குது சார்ன்ட்டு. இதெல்லாம் வந்து யோகிக் டெக்னிக்ஸு. அது ஆமாங்க, யோகிக் டெக்னிக்ஸ் இதில் இன்க்ளூட்ஸ் இந்த கோர்ஸ் பெரியவங்களுக்கெல்லாம் இருக்குது. இந்த யோகிக் டெக்னிக் கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு ஒரு நல்ல நன்மைனாக்கா, இந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் அப்பப்போ வருது இல்லைங்களா, அது வரக்கூடாதுன்றாங்க, அதையும் எடுக்கலாம். அவங்க ரீரைட் பண்ணலாம், அந்த சிடி ரீரைட் பண்ணுற மாதிரி அதை பண்ணலாம். My name is Shreya TM. I am studying in class 6 and I am from Vijaypur. I am finding difficult in remembering whatever I have studied. So my father brought me IIMD Bangalore. Here I am here for last 5 days with Dr. Krishna sir. He taught me a lot of techniques, how to read, how to write and how to remember techniques systematically in all my subjects. I like his teaching and encouraged me a lot to do well in my future exams. I am confident to fulfill my parents' desire. Thank you to my parents and Dr. Krishna sir. Indian Institute of Mind Dynamics Memory Technologist Dr. Krishnamurthy. How to concentrate on your studies, learn more in less time, remember better, write exams confidently and get more marks. For details, please contact Indian Institute of Mind Dynamics, number 4849, first floor, SGS Arcade, 50 feet road, Hanumantanagar, Bangalore 50. Phone 98867 03172 99008 76677.